ஹாய். நீங்க நல்லா ஃபாஸ்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்த உங்களோட லேப்டாப் வந்து திடீர்னு ஸ்லோவா ரன் ஆயிட்டு இருக்கா? இல்ல சம் சிஸ்டம் ஃபைல்ஸ் கரப்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் வந்து கிராஷ் ஆகுதா? இல்ல திடீர்னு ஏதாவது ப்ளூ ஸ்க்ரீன் மாரி உங்களுக்கு வந்து லேப்டாப் அடிக்கடி ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கா? ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இத வந்து நீங்களே சரி பண்ணிக்கிடலாம். ஈஸியான மெத்தட்ல. இத வந்து நீங்க வந்து நான் இப்போ ஒரு 2 கமாண்ட் இருக்கு. இந்த 2 கமாண்ட் சொல்றேன். இத வந்து நீங்க ப்ராப்ளம் வந்த பிறகு தான் பண்ணணும்னு தேவையில்ல. மந்த்லி ஒன்ஸ் இந்த கமாண்ட ரன் பண்ணுங்க. உங்க கம்ப்யூட்டர்ல வந்து லேப்டாப்ல எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராம இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்பா இருக்கும். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஸ்டார்ட்ல கிளிக் பண்ணிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஷோ ஆகும். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் நான் சொல்கிற கமாண்ட் ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னன்னா எஸ்எஃப்சி ஸ்பேஸ் ஃப்ரண்ட் ஸ்லாஷ் ஸ்கேன் நவ் அப்படிங்கிற கமாண்ட் கொடுங்க. இந்த கமாண்ட் என்ன செய்யும் அப்படின்னா உங்களோட சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா சிஸ்டம் ஃபைல்ஸையும் ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசால்வ் பண்ணிடும். இது ரிசால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். அந்த ரிப்போர்ட் நான் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ பாருங்க, நான் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணும்போது கரப்டட் ஃபைல் ஷோ ஆயிருக்குது. அது வந்து அதோட ரிப்போர்ட் வந்து இந்த பாத்தில் இருக்குது. இந்த பாத்தில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிபிஎஸ் லாக்ல போயிட்டு என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு, எதெல்லாம் ரிசால்வ் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத இதை நம்ம செக் பண்ணிக்கிடலாம். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கமாண்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட லேப்டாப் ஸ்லோவே ஆக்காமல் கண்டினியூவாக ரன் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அதே போல் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க, சிஎம்டியில் போங்க, ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ இந்த கமாண்டை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ரன் பண்ணி செக் பண்ண முடியாது. நான் கமாண்ட் வந்து சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இதுக்கு வந்து செக் டிஸ் சிஹெச்கே டிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு கமாண்ட். இது வந்து எந்த டிரைவ் உங்களுக்கு சி டிரைவ் பண்ணனா சி கோலன் கொடுங்க, டி டிரைவ் பண்ணா டி கோலன் கொடுங்க. எந்த டிரைவ் பண்ணணுமோ ஒன்று கொடுங்க. எந்த டிரைவ் கொடுக்கலாம், நம்ம எந்த டிரைவ்ல இருக்கிறோம். இப்போ நான் வந்து சி டிரைவ்ல இருக்கிறேன், அதனால சி டிரைவை ஸ்கேன் பண்ணோம். இப்போ நான் வந்து இங்கே வந்து சிஹெச்கே டிஎஸ்கேன்னு கொடுத்து /f/r அப்படின்னு கொடுக்குறேன். இந்த /f என்ன அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு இந்த சிஸ்டம் ஃபைல்ஸ் எதுவும் கரப்டடாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம இப்போ சம் ஃபைல்ஸ் வந்து காப்பி பண்ணும்போது அந்த ஃபைல்ஸில் வந்து எரர் இருந்துச்சுன்னா காப்பி ஆகாது. சம்திங் ஏதாவது எரர் காமிச்சிட்டு இருக்கோம், டிஸ்க்ல எரர் இருக்கும். இதெல்லாம் அதாவது நம்ம ஹார்ட் டிஸ்க்ல உள்ள எரர் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த செக் டிஸ் கமாண்ட். அதே போல் /r என்ன அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்க்ல வந்து பேட் செக்டார் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கிளியர் பண்ணி ரிசால்வ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இது என்டர் பண்ணோம்னா டேரெக்டாக லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். அது வந்து நெக்ஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் அப்ல தான் உங்களுக்கு வந்து இந்த இது ஸ்கேன் ஆகி வரும். ஸ்டார்ட் அப் பண்ணும்போது உங்களுக்கு கேட்கும் ஸ்கேன் பண்ணணுமா வேண்டாமான்னு. நீங்கள் ஸ்கிப் பண்ணாதுங்க, எஸ் கொடுத்து ஸ்கேன் பண்ணுங்க. டேரெக்டாக ஸ்கேன் ஆகி விண்டோஸ்க்குள்ள வரும். ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். இந்த 2 கமாண்டையும் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு லேப்டாப்ல எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.